அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 10ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்றைய தகவல். இது தகவல் கரெக்டாக தான் இருக்கும், சில தகவல்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, செக்டார், இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் முக்கியமான விஷயம் கிடையாது. ஸோ அதில் மட்டும் சில நேரம் தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் பண்ணும்போது தவறுகள் பண்ணிடுறேன். மற்றபடி நியூஸுங்கிறது பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் செபி ஸ்டடீஸில் தகவலை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸில் நானும் உங்களை மாதிரியே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவெண்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். சின்ன வீடியோ தான், என்ன பெருசான நியூஸ் இல்லை. ஃபஸ்ட்டு எஃப்ஐஎஸ் டீட்டெயில் பார்த்துடலாம். வழக்கம் போல் எஃப்ஐஎஸ் 485 கோடிக்கு ஓவராலாக விற்று வச்சுருக்காங்க. இதே டிஐஎஸ் பார்த்திங்கன்னா 363 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க விற்றதோட பாதி தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி தான். உங்களுக்கு எப்படின்னு தெரில. அடுத்தது ஃபஸ்ட் ஒரு கம்பெனியோட ரிசல்ட்டை பார்த்துலாம். இப்போ ஒரு கம்பெனி இப்போ தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது டிசம்பர் ரிசல்ட்டு. கம்பெனியோட பேர் வந்து அஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட். 612 ரூபா கரண்ட் பேஸு. பேரை கேட்டால் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், ஏன்னா கம்பெனி ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. February மாதம் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 17ஆம் தேதி. 68 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பார்த்தீங்கன்னா 26% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 37%. இதே குவார்டர் 82%. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அஜாக்ஸ் இன்ஜினியரிங் லிமிடெட். இவங்க முக்கியமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. இப்போ லிஸ்டிங் கெயின்லாம் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. ஏஜிஏ இன்ஃப்ரா லிமிடெட் 819 ரூபா கரண்ட் பேஸு. 50 பைசா டிவெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவெண்டில். ரெக்கார்ட் டேட் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 2025. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், சிம்பிளாக சொன்னால் அட்கோன்னு சொல்லுவோம். 178 ரூபா கரண்ட் பேஸு. ₹1.05 டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் ஒரு 0.5% அதிகம். ரெக்கார்ட் வந்து 14 மார்ச், அது ஓலி ஹாலிடே. ஸோ எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 13 மார்ச். செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க, அட்கோ. அடுத்து பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 394 ரூபா கரண்ட் பேஸு. 12 மார்ச்சில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவெண்ட் குறித்து முன்னெடுப்போன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். டிவெண்ட் 15 வருஷம் ஆல்ரெடி February 3 பைசா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் 3 ரூபா ரேஞ்சில் டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் ஒன் லிமிடெட் 2042 ரூபா கரண்ட் பேஸு. 13 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் டிவெண்ட் கொடுத்து முன்னெடுப்போன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அறிவிக்கப்பட்ட ரெக்கார்டு வந்து 14 மார்ச், அடுத்த நாளே ரெக்கார்டு எடுங்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங் அலர்ட்ஸில் இருக்காங்க. இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது இந்த போர்டு மீட்டிங் டேட்டில். எது கொடுத்தா வெரிஃபை பண்ணிக்கோங்க. மெர்க்குரி ட்ரேட் லிங்க்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 21, 14 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முன்னெடுப்போன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காங்க, அது மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. மெர்க்குரி ட்ரேட் லிங்க்ஸ். கேலக்ஸி சர்ஃபாகான்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 2126, 15 மார்ச்சில் போர்டு மீட்டிங். டிவெண்ட் குறித்து முன்னெடு இருக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலாக இருக்காங்க. டிவெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 22 ரூபா டிவெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவெண்ட் தருவாங்களா இல்லை அதோட குறைவாக தருவாங்களாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் IRFC 119 ரூபா கரண்ட் பேஸு. 17 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்ட் குறித்து முன்னெடுப்போன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அறிவிக்கப்பட்டால் ரெக்கார்ட் வந்து 21 மார்ச். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 70 பைசா 80 பைசா இந்த மாதிரி டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. அருண் ஜோதி பயோ வெஞ்சர்ஸ் லிமிடெட் 15 ரூபா கரண்ட் பேஸு. 24 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் குறித்து முன்னெடுப்போன்னு சொல்கிறாங்க. பட் போனஸ் அறிவிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக ரிசர்வே இல்லை டிசம்பர் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் ரிசர்வ் வந்திருக்கா என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி போனஸ் தரப்போறாங்கன்னு தெரில. இதெல்லாம் பெனி ஸ்டாக்கு. நான் நியூஸாக மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. அருண் ஜோதி பயோ வெஞ்சர்ஸ் லிமிடெட். அடுத்து பார்க்கலாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனி. அதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி சன் ஃபார்மா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அது என்னடா ஸ்டாக்கு 60% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. பட் அது என்ன ஸ்டாக்குங்கிறதா கடைசியில் சொல்லிடுறேன். சன் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 1612 ரூபா. இவங்க வந்து ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட பேர் வந்து செக் பாயிண்ட் தெரப்பேட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு US பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி தான் இவங்க அக்வயர் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட $4 ஒரு ஷேருக்கு கொடுத்து அப்ஃப்ரண்ட் கேஷாக கொடுத்து அப்ஃப்ரண்ட் கேஷ் பேமெண்ட்டில் $4.10, அதாவது $4.10 இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா $355 மில்லியன் கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதுக்கு வந்து இன்னும் ஒப்புதல்லாம் கிடைக்கணும். அந்த கம்பெனி வந்து நாஸ்டாக்ல லிஸ்டடாக இருக்கக்கூடிய கம்பெனி செக் பாயிண்ட் லிமிடெட், செக் பாயிண்ட் டெக்னோ தெரபிஸ்ட். ஸோ நாஸ்டாக்ல லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஸ்டாக் கவுண்டர் அப்லோடில் மற்றபடி கவர்மெண்ட் பாலிசி இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி $4.10 வாங்குறதா இந்த நியூஸ் இன்றைக்கி வந்தோடனே. அந்த இம்ப்ரூவ் ஆன ஸ்டாக் வந்து நம்ம சன்ஃபார்மா கிடையாது, அந்த நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய அந்த செக் பாயிண்ட் தெரப்பேட்டிக் இங்க் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான். பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி
2 நாள் முன்னாடி $2 என்னமோ இருந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில், அதாவது இன்றைக்கி ஓப்பனிங் ஆனதே பார்த்திங்கன்னா 63% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட $4.07 ட்ரேட் ஆகிருக்கு. சாரி, $4.07 நம்ம ருப்பியிலே பேசி ருப்பின்னு வருது. $4.7 ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 63% உயர்ந்திருக்கு. இந்த செக் பாயிண்ட் தெரப்பேட்டிக்ஸ் ஐஎன்சி இன்க் அந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியை இவங்க வாங்க போகிறதா நியூஸ் சொல்லியிருக்காங்க சன்ஃபார்மா. அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நாஸ்டாக் இந்த மாதிரி ஃபாரினில் தான் நடக்கும். நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய அப்பர் சர்டிஃபிகேட் கிடையாது. 20% மேலே போகிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால் முடியாது. ஸோ இது ஃபாரினில் நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா RDB ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். அந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா $2, இன்றைக்கி அப்படியே டபுளாக இருக்கும். 60% 70% பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த ஸ்டேக் ஹோல்டருக்குலாம். பட் நல்ல ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் நம்ம சன்ஃபார்மா இது ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல இன்றைக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா RDB ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் $52 கன் பேஸு 42 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கொடுத்துது. வர்தமான் குரூப் ரியல் பில்ட் LLP. அனுபம் ரசாயன் இந்தியா லிமிடெட் $788 கன் பேஸு. இவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் கம்பெனி. இதோட 10 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இதோட மொத்த மதிப்பு, சப்ளையோட மொத்த மதிப்புன்னு பார்த்திங்கன்னா $922 கோடி. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் நம்ம அனுபம் ரசாயனுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் கொரியன் MNC கம்பெனி கொடுத்துருக்காங்க. BR கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் $120 கன் பேஸு SME கேட்டகரி 11 கோடியே 27 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாவ்நகர் முனிசிபல் கார்பரேஷன், குஜராத். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் $272 கன் பேஸு 843 கோடிக்கு மொத்தமாக ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமான ஆர்டரோட மதிப்பு தான் 843 கோடி. SJVN லிமிடெட் கன் பேஸ் 85. இவங்க வந்து ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டிருக்காங்க. அது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனியோட பண்ணியிருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர் கவர்மெண்டோடன்னு வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1800 மெகாவாட்டு உற்பத்தி பண்ணதுக்கான கரண்ட் உற்பத்தி பண்ணதுக்கான ஒரு ஆர்டர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 9500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த எஸ்டிமேட்டில், இந்த அக்ரிமெண்ட்டில். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது SJVNக்கு. இதோட நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.